பிலால் அகமது அவர்கள் வழங்கிய அந்த பாடலை தொடர் குழு நடனம் ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. கோலி மாமி. கோலி மாமி என்ற அந்த குரூப் டான்ஸை வழங்குவதற்காக அந்த நடன குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாமி வாருங்க, கொண்டை பூவை காட்டுங்க, கோலி மாமி வாருங்க, கொண்டை பூவை காட்டுங்க, கொக்கரக்கோ சொல்லுங்க, குஞ்சிகளை கூப்பிடுங்க, கொக்கரக்கோ சொல்லுங்க, குஞ்சிகளை கூப்பிடுங்க, குஞ்சி கூட அஞ்சித்தான், குதி குதிக்கிது குஞ்சித்தான், குஞ்சி கூட அஞ்சித்தான், குதி குதிக்கிது குஞ்சித்தான், பஞ்சி பஞ்சி மேலெல்லாம் பந்து போல தெரியுமாம், பஞ்சி பஞ்சி மேலெல்லாம் பந்து போல தெரியுமாம், காக்கை மரத்தில் நிக்கிது கண்ணடித்து பாக்குது, காக்கை மரத்தில் நிக்கிது கண்ணடித்து பாக்குது, கோலி மாமி விரையுங்க கொத்தி அடித்து விரட்டுங்க, கோலி மாமி விரையுங்க கொத்தி அடித்து விரட்டுங்க, கோலி மாமி வாருங்க, கொண்டை பூவை காட்டுங்க, கொக்கரக்கோ சொல்லுங்க, குஞ்சிகளை கூப்பிடுங்க, குஞ்சி கூட அஞ்சித்தான், குதி குதிக்கிது குஞ்சித்தான், பஞ்சி பஞ்சி மேலெல்லாம் பந்து போல தெரியுமாம், காக்கை மரத்தில் நிக்கிது கண்ணடித்து பாக்குது, கோலி மாமி விரையுங்க கொத்தி அடித்து விரட்டுங்க, கோலி மாமி விரையுங்க கொத்தி அடித்து விரட்டுங்க. இப்பொழுது எமது நிகழ்ச்சிகளின் அடுத்த கட்டமாக பாட்டு ஒன்றை வழங்குவதற்காக எம்.எஸ். ஹஸ்னா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பறவை போல பறக்குதே பாக்கி ஜோலி, தலை மெல்ல இறங்குது என்ன அது தெரியுமோ, அடுத்து மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடலை உங்களுக்கு வழங்குவதற்காக ஆர் ஜுமைல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். காகம் ஒன்று வந்தது, காக்கா என்றது, கிளிமங்கி வந்தது, ஈ ஈ என்றது, குளிமங்கி வந்தது, பெயரை சொல்ல முடியவில்லை, ஆக ஒரு எழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்து. அடுத்து ஒரு கதை. அந்த கதையை உங்களுக்கு வழங்குவதற்காக எம்பி நுஹா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய குளம் இருந்துச்சான். அதுக்கு ஆணையாருண்டும் கொக்கு ரெண்டு இருந்துச்சான். ஒரு நாள் குளம் ஊற்றி வைத்தான். அந்நேரம் கொக்கு சொல்லிச்சான், நம்ம பறந்து போம் சொல்லிச்சான். அது பிறகு சொல்லிச்சான், நான் எப்படி வெளியே வரணும்னு கேட்டுச்சான். ஒரு கம்பை எடுத்துட்டு வந்தாங்களா ரெண்டு கொக்கும். அதுல யானையார் புடிச்சுக்கிட்டாங்களா, கொக்கு எடுத்துட்டு பறந்துச்சான். ஒரு வீட்டுல இருந்து புழல யானையார் பறக்காரு, ஆமையார் பறக்காரு. ஆமையார் பறக்காரு கத்தி கிளப் பண்ணிச்சுகலாம். அது பிறகு யாமையார் கம்ப விட்டுட்டு பேசினாராம். அப்படியே எல்லாரும் கீழே விழுந்து சேர்த்துட்டாங்களாம். நன்றி. இந்த வேளையிலே உங்களுக்கு அழகிய பாடல் ஒன்றை வழங்குவதற்காக எம்.எஸ்.எஃப். சம்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அழகிய பாடல் ஒன்றை வழங்குவதற்காக எம்.எஸ்.எஃப். சம்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கிளியே கிளியே வந்திடுவான், கேட்கும் முத்தம் தந்திடுவான், பச்சை கண்ணே பறிக்கு பல பல என்று ஜொலிக்கிறது, அணில் கட்டா கொய்யாவில் அன்பாய் பாரி தந்த
தொன்னரை சொல்லும் கிளிப்பி கொஞ்சம் இங்கே வந்திடுவா கொஞ்சி பேசி சென்றிடு குருவிக்காலை போல உன்னை கூட்டில் அடைக்க மாட்டேன் கூட்டில் அடைக்க மாட்டேன். மீண்டும் ஒரு அழகிய பாடலை உங்களுக்கு வழங்குவதற்காக எம்ஏ ஆயிஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்னைக்கிளியே விடங்கே மரத்து பந்தே என் வீடு துக்கணகுருவி விடங்கே தொங்குது மரத்தில் என் வீடு கருப்பு காக்கே விடங்கே கட்டுவ மரத்தில் என் வீடு பொல்லா பாம்பே விடங்கே குற்றுப்புதருமே என் வீடு கடாடு சிங்கமே விடங்கே காட்டு புகையே என் வீடு நகர்ணத்தை விடங்கே நகருடனுடன் என் வீடு. மீண்டும் ஒரு பாடலை உங்களுக்கு இந்த இடத்திலே வழங்குவதற்காக AS ரசா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கொக்கு பாடு கரையில காத்திருக்கு வெயிலில இடுக்கிடுக்கிறு கரையில மீனை கதை புரியல நீரை விட்டு வெறியல மீனும் துள்ளி வரையல கொத்தி கிச்சில் அதுக்கு மீனு கொக்கு வாயில மக்கு மீனு கொக்குடே மல்லு கட்ட முடியல ஏமாலி மீனும் தானிரையாகி போனலாம் காட்டிலிருந்து கடமையை கச்சிரமா முடிக்கணும் நேரம் பார்த்து கொக்கு போல நினைச்சதெல்லாம் மீண்டும் இப்பொழுது ஒரு குழு நடனத்திலே நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். குரூப் டான்ஸை உங்களுக்கு வழங்குவதற்காக அந்த நடன குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். කොණ්ඩ දිගට දාලා හැම උදේම එනවා පාට පාට මල් වැටිච්ච සාරි අඳිනවා පොත් මිටියයි කුඩේ යතේ නෑ වරදින්නේ එයාට අපි ටීචර් කියලායි අපතන්නේ කොණ්ඩ දිගට දාලා හැම උදේම එනවා පාට පාට මල් වැටිච්ච සාරි අඳිනවා පොත් මිටියයි කුඩේ යතේ නෑ වරදින්නේ එයාට අපි ටීචර් කියලායි අපතන්නේ පන්ති ළමයි එක්ක හරි යාළුයි ඈ පාසල් නාවදාට පන්තිය පාළුයි අපි පන්ති ළමයි එක්ක හරි යාළුයි ඈ පාසල් නාවදාට පන්තිය පාළුයි අතරාලගේ කතාවටයි අපි හරි ආසා අවදාවත් නෑ පන්තිය කරන්නේ ගෝසා ඇය කොණ්ඩේ දිගට දාලා හැම උදේම එනවා පාට පාට මල් වැටිච්ච සාරි අඳිනවා පොත් මිටියයි කුඩේ යතේ නෑ වරදින්නේ එයාට අපි ටීචර් කියලායි අමතන්නේ සිනාගෙනෙන කතා තමයි ඈ පවසන්නේ ආදරයෙන් සැමදා අප හට සලකන්නේ සිනාගෙනෙන කතා තමයි ඈ පවසන්නේ ආදරයෙන් සැමදා අප හට සලකන්නේ ඇය අසලම ගැවසෙන්නට අපි හරි ආසයි මේ පන්තිය දමා යන්න අපි හරි ලෝභයි ඇය කොණ්ඩේ දිගට දාලා හැම උදේම එනවා පාට පාට මල් වැටිච්ච සාරි අඳිනවා පොත් මිටියයි කුඩේ යතේ නෑ වරදින්නේ එයාට අපි ටීචර් කියලායි අමතන්නේ කොණ්ඩේ දිගට දාලා හැම උදේම එනවා පාට පාට මල් වැටිච්ච සාරි අඳිනවා පොත් මිටියයි කුඩේ යතේ නෑ වරදින්නේ එයාට අපි ටීචර් කියලායි අමතන්නේ 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 එයාට අපි ටීචර් இந்த நிகழ்ச்சிக்கு பிரதம அதிதிகளாக விசேட கௌரவ அதிதிகளாக இருக்கின்ற வடமத்திய மாகாண சபையின் உறுப்பினர் ஜனக் அவர்களையும் தெற்கிராம பிரதேச சபையின் உறுப்பினர் வல்போல அவர்களையும் வருக வருக என்று இந்த ஊர் மக்கள் சார்பாகவும்
இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். warmly welcome our guests. எமது பாலர் பாடசாலை பாடகர்களின் நிகழ்ச்சி தொடரில் அடுத்த அம்சமாக புஞ்சி உத்தலக் என்ற குழு நடனம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த நடனத்தை வழங்குவதற்காக வருகின்றிருக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சமர்ப்பிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். புஞ்சி உத்தலக்